நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னிராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024ஓட முதல் மாதம் ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருடமும் சரி இந்த மாதமும் சரி தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரு பட்டாசாக தான் தொடங்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது வந்ததுன்னா எப்படி வரும், கெட்டது வந்ததுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறையே இல்லாமல் உங்களுக்கு கெட்டது அப்படிங்கிறது வந்தது. நாலா பக்கமும் அடி. 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது 7.5 வருஷம் உங்களை போட்டு ஆட்டுச்சு அப்படின்னாக்க, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் சேர்ந்து அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆவது வீட்டில் ராகு இருக்காரு. அதுவும் கூட சரியில்லாத ஒரு கிரக அமைப்பு தான். அர்த்தாஷ்டம ராகுவோட பிடி. இப்படி சனி, ராகு, குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலலாம் பலம் இழந்து போயிருந்தார். இப்போ தான் பலம் அடைஞ்சிருக்காரு. இப்படி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை எந்த விதமான நன்மைகளுக்கும் ஆளாக்காமல் எல்லா விதமான கெடுதலையும் செஞ்சுட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே எதுவுமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் விட்டாச்சு, உசுறு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுவும் போனாலும் சரிப்போ, இதுதான் வந்து தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சலிப்போட வாழ்க்கையை தான் கடந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருப்பீங்க. சரி ரைட்டு, அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க, அப்படியே தூக்கி தூரம் போட்டுருங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கெடுதல் ஒட்டுமொத்தமாக கூடி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்துமோ, எந்த அளவுக்கு சங்கடத்தில் ஆழ்த்துமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துமோ, எந்த அளவுக்கு துரோகத்தால் முதுகில் குத்துமோ, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு இந்த ஜனவரி மாதத்தில். இதில் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 3ஆவது இடத்துல இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் 7.5 சனி அப்படிங்கிறது முற்றுமுதலுமாக உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சனி பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கார். சகோதர வர்க்கம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம சகோதரன் பெரிய அளவில் முன்னுக்கு வரும், அம்பளு இருக்கு, ஏதோ ஒரு வாய்ப்பு தென்படுது அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இத்தனை நாளாக முயற்சி எடுத்திருக்க மாட்டீங்க, எடுத்திருந்தாலும் அது விளங்கி இருக்காது. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் தைரியமாக எதை வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா சனியே தைரியஸ்தானத்தில் இருக்காருங்கும் போது மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படணுன்னே அவசியம் கிடையாது. மற்ற கிரகங்களே சாதகமாக இல்லைனாலும் சனி தைரியத்தை கொடுக்கும்போது மற்ற கிரகங்களால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ ராகு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். கொஞ்சம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார், அதை நம்ம சொல்லிடணும். அதனால் பெத்த தாய்க்கு கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே பார்க்கணும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காமல் சனி தடுத்துருவார். அதுமாரி நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி காலகட்டத்தில் தாய் தந்தையர் எல்லாம் போய் சேர்ந்துருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் வந்திருக்கும். நிறைய பேர்த்திட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்க முடியாது. இல்லைன்னா நம்ம யாருக்காவது ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருப்போம், அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான். நம்மள்ட்ட ஒருத்தன் கடன் கொடுத்துருப்போம், செத்து போயிருப்பான். இந்த மாதிரி காலகட்டம்லாம் ஓடி போய் நம்ம தான் இப்போ கை கட்டி நின்றுட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்த உடனே கடனை பூரா அடைச்சிடுவார் சனி. கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஜனவரி மாதம் 5 தேதிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் சொத்தை விற்றோம், சுகத்தை விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு. அதுக்கு தக்கன உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இப்போ பலம் அடைஞ்சிருக்காரு. கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சம குரு, ராசிக்கு அதிபதியும் அவர் தான். அதோட உங்களோட ராசியவே அவர் பார்க்குறாரு. தன்னைத்தானே குரு பகவான் பார்த்துக்கும் போது எவ்வளோ நல்லது செய்வார் அப்படிங்கிறத இதுக்கு மேலே தான் நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், ஆனால் ஒன்றும் ஜெயிலிய ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் பார்த்து பிரயோஜனம் இல்லை. 7.5 சனி, சனி பகவான் அவரோட பார்வையெல்லாம் தடுத்து விட்டார். இப்போ சனியும் சேர்த்து கொடுக்க போகிறாரு, குருவும் கொடுக்க போகிறாரு. அப்படிங்கிறப்ப
ஒட்டுமொத்த யோகமும் கூடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கிற குரு பகவானால் பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்க இருந்தால் அது நீங்கி இப்போ சொத்து கைக்கு கிடைச்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ல் இருக்கிற குரு பகவானோட பார்வை ராசிக்கு 9, 11 உங்கள் ராசி 3 இடத்துலையும் விழுவுது. அப்போ 9 அப்படிங்கிறது தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதாலையும், 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதாலையும் பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சு தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, அப்பன் சொத்து, முப்பாட்டன் சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். இப்போ அதை ஒரு கூரை போட்டு விற்றுவிட்டு கடை அடைக்கலாம், இல்லை அதை ஏதாவது வாடகை விட்டு அதன் மூலியமாக வருமானம் பண்ணலாம், இல்லை விற்றுட்டு பெரிய அளவில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறேன், இல்லை ஒரு வீடு கட்டுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது பொருளாக ஆரம்பிச்சிடும். அப்போ கடனெல்லாம் அடைச்சி விட்டோம், இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கோம், இனிமேல் நம்ம ஏதாவது தொழில் செய்வோம் அப்படின்னு இறங்கி தொழில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உச்சத்தை கூட்டு போய் காமிச்சிருவார். ஏன்னா ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான், அதை மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் 3ல் இருக்காரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காருங்கும் போது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இப்போ குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு லாபஸ்தானத்திலையும் விழுவுது அப்படிங்கிறதால எதை தொட்டாலும் காசு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளாக காசு இல்லை, மாத கடைசியில் கடை, வேலைக்கு போனாலும் சம்பளம் பத்தலை, சொந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் பத்தலை, இப்படி ஓடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே மிதமிஞ்சிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி மாத கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்கு இந்த மாதத்துக்கு வரப்போகுது. மாத தொடக்கத்தில் சூரிய பகவானும் செவ்வாயும் உங்களோட ராசியில் இருக்காங்க. மாதம் தொடங்கி 15ஆம் நாள் மகர ராசிக்கு தனஸ்தானத்துக்கு சூரிய பகவான் கிளம்பி போக போகிறாரு. அப்போ சூரிய பகவான் தனஸ்தானத்துக்கு போக போகிறாரு அப்படின்னா அரசு வழி காரியங்களை சாதிச்சுக்கலாம். இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னாக்கா அரசாங்கத்தால் ஏதாவது வருமானம் வரணுமா, ஒரு லோன் கிடைக்கணுமா, இல்லை ஒரு மானியம் வாங்கணுமா, இல்லை காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து ஏதாவது இழப்பீடு வரணுமா, இதெல்லாம் முயற்சி செஞ்சிங்கன்னா கடன்னு எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம். அதுமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாம் இப்போ பைசலாகி போகும், உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்கார். கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இப்போ தான் கொஞ்சம் நம்ம தலையெடுத்து வரோம், இதுலேயும் எவனா இடைஞ்சல் பண்ணுறீங்களேடா அப்படின்னு கொஞ்சம் கோபம் வரும். அது உதவாது அப்படிங்கிறதால குடும்பம் வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கோபம் படுற இடத்துல தோற்று போடுவோம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க தனுசு ராசிக்காரர்கள். மற்றபடி ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற புதன் மாதம் தொடங்கி 8வது நாளே ராசிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதால கவலைப்பட வேண்டியதில்லை. 8 நாளைக்கு தான் புதன் விருச்சிகத்தில் இருப்பார். அவர் மேலே சனியோட பார்வையும் விழுவுது. சுக்கிர பகவான் விருச்சிகத்திலேருந்து 19ஆம் தேதி அவரும் ராசிக்கே வந்துடுறாரு. அப்போ 8ஆம் தேதி புதன் ராசிக்கு வந்த பிறகு உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அப்போ ஒரு 8 தேதி வரைக்கும் ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், ஒரு வெளியூர் பயணம் போகணும், முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும், முக்கிய முடிவு எடுக்கணும், சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்தணும், இப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 8 தேதி வரைக்கும் அதை தள்ளி போடுங்க. 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதால தாராளமாக 8ஆம் தேதிக்கு மேலே எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் விழுவுது. குருவை சனி பார்க்குறாரு. அப்போ 5ல் சனி பார்வை விழும்போது நம்ம பூர்வீக சொத்தில் கொஞ்சம் விற்றுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் வரும். ஆனால் நல்ல விலை கிடைக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7வது வீட்டில் விழுவுது. அதாவது ராசிக்கு 7வது வீடு சிம்ம ராசி. சிம்ம ராசியில் குருவோட பார்வையும் விழுவுது, சனியோட பார்வையும் விழுவுது. அப்போ இந்த 7ல் சனி பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை செஞ்சு கூடி பேசி அதன் பிறகு முடிவெடுக்கிறது நல்லது. தன்னிச்சையாக முடிவெடுத்துட்டா என்ன ஒரு வார்த்தை கேட்டியான்னு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து வரும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதோட உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வை விழுவுது அப்படிங்கும்போது அபவிரய செலவுகள் எதுவும் இருக்காது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், மருத்துவ செலவு பார்த்தெல்லாம் பெருசாக இருக்காது. சுபவிரய செலவுகள் கொடுப்பாரு. அப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இது மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம். அப்படிங்கிறதால சுபவிரய செலவுகள் தான் வரும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறது சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்கிறதால ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புது வாழ்க்கையை நோக்கி போக போகிறீங்க. கடந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு பூஜ்ஜியத்தில் நின்றவங்களாம் புது ராஜ்யமே அமைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க. அத்தாசிரம ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வணங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வ கோவிலில் பாம்பு புத்து இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு நல்ல பூஜை செஞ்சு வணங்கிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணுறதுல காசு பணம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஜனவரியில் உங்களோட ராஜாங்கம் தொடங்கிருச்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.